நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்மாவுலயும், எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸ்லயும் ஒரு 5 ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஸ்டாக்கு. அதெல்லாம் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. அதையும் நம்ம பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு நல்லா பாயாசத்த ஊத்தி விட்டான்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு 3.5% நல்ல ஒரு டவுனு. நிஃப்டி வந்து காலையில ஒரு 120, 130 பாயிண்ட் டவுன்ல இருந்தது. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டு தான். அது வந்து பெருசா ஒண்ணும் முன்னேற்றம் கிடையாது போர்ட்ஃபோலியோல. பார்க்க எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு கிரீனா தெரியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரான சில ஸ்டாக்கு நல்ல ஏற்றம் கண்டிருக்கு. சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன்லயும் இருக்கு. பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1% மேல நல்ல ஒரு டவுனு. எஃப்எம்ஜி டவுனு. அதுக்கப்புறம் மீடியா, எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் தான் இன்னைக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. 2% மேல. இந்த பாக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரெக்கவர். ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவர் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் முடியல. இன்னும் ஒரு 48 மணி நேரம். அதாவது நாளைக்கு நைட்டுக்குள்ள நெனைக்கிறேன். நாளைக்கு நைட்டுக்குள்ள ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணணும். இல்லன்னா டீல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நெறைய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து போர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியரா தான் போயிட்டுருக்கு. மிடில் ஈஸ்ட்லயும் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டெலிகிராம் குரூப் ஒர்க் பண்ணலங்க நண்பர்களே. அதனால தான் என்னால வர முடியல. ஒரு ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளா ஒர்க் ஆகல. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. நான் இருக்க பிளேஸ்ல. டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசால்வ் ஆன பிறகு நான் வந்து மெசேஜ் பண்றேன். எத்தன நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய நியூஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யுகேல வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் அட்டாக் நடந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷட்டவுன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, 50 மில்லியன் யூரோ வந்து பார்த்தீங்கன்னா, நஷ்டமாயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரெக்கவர் ஆயி அவங்களுடைய புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எதுக்கு முக்கியமான காரணம்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்னஸாவே இருக்கு. டெக்னிக்கல் படி வீக்னஸா இருக்கு. குளோபல் மார்க்கெட் ரொம்ப வீக்னஸா இருக்கு. வார் வேற நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகல. ஸ்டாக்கும் சரி. புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 61% வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 77.1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வர இந்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா, டாடா மோட்டார், பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆட்டோ டீலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வார்னால வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா மோட்டார் சைக்கிள், அதுக்கப்புறம் கார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆகுது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தரை வழியா நெறைய கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த மிடில் ஈஸ்ட் உள்ள கண்ட்ரிக்கு, அத ஒட்டி உள்ள கண்ட்ரிக்குலாம் வந்து போயிட்டுருக்கு. இப்ப இந்த ஹார்மோஸ் ஓப்பனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான ஸ்டாக்லாம் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. போய் பார்க்காதவங்க பாருங்க. லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா போட்ட வீடியோ நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி பேக்கர்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்ல ஒரு 10 ஸ்டாக் போட்டிருக்கோம். 2 வீடியோவா. அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷனுக்காண்டி அத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னைக்கு கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக் எல்லாமே பறக்குதுங்க. எல்லாமே கடுமையான ஒரு இன்னைக்கு வந்து அப் ட்ரெண்டு. சென்கோ கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12% நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான். நான் ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து கேப் அப்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்கோ கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் அப்பு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லுக் குடுத்துருக்காங்க 2027. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2026 ஃபைனான்சியல் இயர் உடைய இது முடிஞ்சிருச்சு. இப்ப 2027ல அவுட்லுக் குடுத்தனால நெறைய ஸ்டாக் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான ஏறுன ஸ்டாக் எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, அவங்களுடைய பிசினஸ் அவுட்லுக் தான். 2027 பிசினஸ் அவுட்லுக் தான். அதே மாரிக்க சென்கோ கோல்ட் நல்ல ஒரு பிசினஸ் அவுட்லுக் குடுத்துருக்காங்க. 12% மேல இன்னைக்கு ஸ்டாக் மேல ஏறி இருக்கு. அவங்களுடைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரோத் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 20 டூ 25% சொல்லவும், இன்னைக்கு ஸ்டாக்லாம் கண்ண மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 13% முக்கியமான அந்த சைடு வேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டான் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. கல்யாண ஜுவல்லரி 5% மேல. டைட்டான் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல விழுவவே இல்ல. ஆமா எவ்வளதோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்தோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக் 20, 30% விழுந்துருச்சு. ஆனா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கல்லு மாரிக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிது. டைட்டான் கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 3.5%க்கு மேல ஏறி இருக்கு. இன்னைக்கு கோல்டு ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம்.
அதுக்கப்புறம் நெறைய நண்பர்கள் வச்சிருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎக்ஸ் இன்னைக்கு 4% ஏறியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹையஸ்ட் எவர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடுன்னு சொல்லியிருக்காங்க. வால்யூமும் 2026. இது ஒரு நல்ல விஷயம். ஐஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் நல்ல ஒரு ஹைல வாங்கியிருப்பீங்க. நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நெறைய பேர் 30, 40% லாஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய நண்பர்கள் சொன்னீங்க. ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் 4% ஏறியிருக்கு. நல்ல விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் நம்ம உடைய லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அப்டேட் குடுத்துருக்காங்க. 20% பார்த்தீங்கன்னா, ரெனியூவல் சொல்லியிருக்காங்க 2026ல. குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்காஸ்ட் குடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 6% மேல ஏறியிருக்குங்க. நல்ல ஒரு டவுன். இந்த ஸ்டாக் எங்கேருந்து எங்க இறங்கியிருக்கு தெரியுமா? கடுமையான ஒரு இறக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டாக்கு. 6, 7% மேல ஏறியிருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ரீசென்ட்டா ஒரு நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யாரும் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல தான் இருக்கு. நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக். இன்னைக்கு 6% ஆனா கன்டினியூவா ரீசென்ட்டா வந்து லோலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கன்டினியூவா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆல்மோஸ்ட் ரீசென்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500க்கு மேல ஏறிருச்சு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அரபிந்தோ பார்மா ஒரு பைபேக் வந்திருக்கு. ஒரு 800 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைபேக் பண்றாங்க. பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 10%க்கு மேல. அதாவது இப்ப கரண்ட் பிரைஸ் என்னைக்கு இன்னைக்கு ட்ரேட் ஆகுதோ, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10%க்கு மேல கூட அமௌண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வாங்குறாங்க. பைபேக் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். அரவிந்தோ பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1475 வாங்குறாங்க. 10% பிரீமியமும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 800 கோடிக்கு வாங்குறாங்க. ஏப்ரல் ஃபிக்ஸ்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 2026 டெண்டர் முறையில தான் வாங்குறாங்க இந்த ஸ்டாக்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, பைபேக் அப்ளை பண்ணுங்க. வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, எப்படி பைபேக் அப்ளை பண்றதுன்னு. நெறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரோ. விப்ரோல ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டீல் போட்டிருக்காங்க. $1 பில்லியன் அமெரிக்கன் டாலரு 8 இயருக்கு ஓலம் டீலு. 8 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓலம் டீல் ஒர்த் ஓவர் 1 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நிலைமை இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லோ மொமெண்டம் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. நெறைய நண்பர்கள் வாங்கலாமா, வாங்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நல்ல ஒரு டவுன்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. விப்ரோ ஸ்டாக்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முக்கியமா இந்த ஏஐ இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கரெக்ஷன் பிரச்சனை இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனம் தேவை இந்த ஸ்டாக்லலாம். ஏன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மளால கணிக்க முடியாது இந்த ஸ்டாக்லாம் பத்தி. அதுக்கு தான் சொல்ல வரேன். விப்ரோ பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% மேல வந்து இப்போ 1.5% வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீசென்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிருக்கு. நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான் விப்ரோ. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது ஒரு முக்கியமான நியூஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் ஓரளவுக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கிரீன் கிடையாது. ஒரு ஃப்ளாட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பியூசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அப்டேட் குடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க ரேடார்ல வந்து பார்த்தீங்கன்னா வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிக்கையில வந்த செய்தி. அது எந்தெந்த பேங்க்னா, பியூசி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அப்டேட் குடுத்துருக்காங்க. குளோபல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 30,78,850 crore சொல்லியிருக்காங்க. ரைசிங் 13%, 14% ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர். அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா, 12% இயர் ஆன் இயர். அதுக்கப்புறம் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 6.5% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா, 12% இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 7.22 சொல்லியிருக்காங்க. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா வந்து பிசினஸ் வந்து அப்டேட் நல்லா இருக்கு. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் அவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 11%, குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 3% இன்கிரீஸ் ஆயிருக்கு. குளோபல் பிசினஸ். அதுக்கப்புறம் குளோபல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா, 9% மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 3% மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா, 9% இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 3% மேல. யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 6%. அதுக்கப்புறம் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 4.25% சொல்லியிருக்காங்க குளோபல் பிசினஸ். குளோபல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் 2% அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பண்ணியிருக்காங்க. 7% ஆல்மோஸ்ட். அட்வான்ஸ் இன்கிரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 9.5% ஆல்மோஸ்ட் 10% இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 6%ன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அது மாரியே நல்ல ஒரு அருமையான ஒரு பிசினஸ் அப்டேட் குடுத்துருக்காங்க. அதனால இந்த 4 பேங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமார். ஜெயக்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இங்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 6% ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோல. நம்மள ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இபிசி ஆர்டர் 1184 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஆர்டர். ஸ்டாக் இன்னைக்கு 6% மேல. நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஜெயக்குமாருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் இன்ஜினியரிங் நெறைய நண்பர்கள் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுனு. நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்லேருந்து நல்ல ஒரு டவுனு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12% மேல இந்த ஸ்டாக் ஏறியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 530 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரால. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு நெறைய கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. விக்ரான் இன்ஜினியரிங்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த 5 ஸ்டாக்கோட நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. அதில முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸு. ரிலையன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பாயாசத்த ஊத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 3.5% மேல நல்ல ஒரு டவுனு. 4 1/2 5% மேல. நம்ம ஒரு சொல்லியிருந்த ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கூட இது கீழ டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் கம்பெனிங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வாய்ப்ப விட்டுருப்பீங்க. நம்ம சொன்ன சப்போர்ட் இந்த சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி கீழ நல்லாவே வந்துருச்சு. அடுத்த சப்போர்ட் பார்க்கையில இதுக்கு கீழ தான் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு 4 5 ஆல்மோஸ்ட் 5% மேல நல்ல ஒரு டவுனு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓசி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ்ல உள்ள செக்டார் உள்ள ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஐஓசி இன்னைக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. அதில ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஐஓசியும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே நல்ல ஒரு டவுனு. ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30% மேல கீழ இறங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5.5% மேல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்குங்க. இன்னைக்கு 2.5% மேல நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இந்த ஸ்டாக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்ல வைங்க. நல்ல ஒரு டவுன்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது, இந்த வார் பிரச்சனைனால ஆயில் அண்ட் கேஸ் இதோடைய இதெல்லாம் பிரைஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இந்த மாரிக்கு வாய்ப்புகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவ வாய்ப்புகள் வரும். இல்ல 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு ஒரு தடவ வாய்ப்புகள் வரும். அப்ப அந்த வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். நம்ம வந்து பயந்துக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்ல வரேன். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான். அடுத்தது நம்ம ஆயில் அண்ட் செக்டார்ல பார்க்க போற 3வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல். பிபிசிஎல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு டவுன் தாங்க இருக்கு. ஏன்னா இந்த செக்டாரே இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. முக்கியமா வந்து இந்த வார இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 6.5% மேல நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. 1.5% மேல நல்ல ஒரு டவுனு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு சார்ட்ட. நல்ல ஒரு டவுனு. அப்படியே மலையிலேருந்து கீழ ஒரு ஆள அப்படியே குப்புற தள்ளிவிட்டா எப்படி கீழ விழும், அந்த மாரி விழுந்திருக்கு இந்த ஸ்டாக்கும், ஐஓசியும். ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் எப்பயாச்சும் தான் வரும். ஸ்லோ மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஆனா நல்ல டிவிடெண்ட் குடுப்பாங்க. ஆயில் பிரைஸ் இப்படியே இருந்துறாது. எப்படியாச்சும் ஒரு 1 வருஷமோ, 2 வருஷத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன்ல வரும்போது இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோ ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது பார்மால ஒரு 2 ஸ்டாக்குங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டாக் தான் சிப்லா. சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூயா நல்ல ஒரு டவுனுங்க. இன்னைக்கு கூட நல்ல ஒரு டவுனு. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உடைய தாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. 100% தாரிஃபு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிப்லாவும் நல்ல ஒரு டவுனு. பார்மா ஸ்டாக் வந்து வெள்ளிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நல்ல ஒரு பார்மா இண்டெக்ஸு 4% நல்லா டவுன் ஆகி ரெக்கவர் ஆனது. இப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு பார்மா ஸ்டாக்கும். இன்னைக்கு சிப்லா நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு 1% மேல காலையில நல்ல ஒரு டவுன் 52 வார லோக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுன் ஆயிருச்சுங்க. டிவிடெண்ட் 1% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சைடெக்ஸ் லைஃப் சயன்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனுங்க. இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. காலையில பார்க்கையில நல்ல ஒரு டவுனு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இதுவும் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து 16 பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவுல நெறைய முக்கியமான தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எந்த ஒரு ஸ்டாக்க நம்ம பை காலோ, செல் காலோ குடுக்குறது கிடையாது. நீங்க வந்து எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும் நல்ல ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசரு இல்லன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவும் ஒவ்வொன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எந்த அளவுக்கு நீங்க அதிகமா
லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதனால அதிகமான லைக் குடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆகவே இல்ல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க கையில இருக்க காச கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஹை ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு, ஒரு புரிதலோட ஸ்டாக் மார்க்கெட்ட அணுகி, நீங்க நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.